இப்போதைக்கு இந்த வெள்ளி விலை வந்து தங்கம் விலை உயர்வுக்கு நீங்கள் சொன்னீங்க. அது அமெரிக்காவில் அந்த ரேட் கட்டு மற்றும் பல நாடுகளோட அந்த சென்ட்ரல் ரிசர்வ் அவங்க வந்து தங்கங்களை கணக்கில் வாங்கி குவிக்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி விலையேற்றம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகுது. வெள்ளி விலை ஏற்றத்திற்கு அந்த சும்மா எலக்ட்ரானிக் மூலப்பொருள்கள் பயன்பாட்டில் வெள்ளி இருக்குது, ஆபரணங்கள் பயன்பாட்டில் இருக்குது. இந்த 2 காரணம் தான். இது தவிர வெள்ளியில் வேறு என்ன சார் முதலீடு பண்ணுவதற்கு அந்த விலையேற்றத்திற்கு என்ன காரணம்? இன்று 5000 ரூபாய் இன்று ஒரே நாளில் விலை உயர்ந்திருக்கு. இந்த இப்ப நீங்க அந்த வெள்ளியினுடைய மூலப்பொருள்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மூலப்பொருளுங்கிறது பெரிய அளவுடைய தேவை இருக்கு. அதாவது முன்பு அப்படி இல்லையா? காலங்கள்ல இதற்கு முன்பு அப்படி இல்லையா? அந்த அளவு இல்ல. ரினியூவபிள் எனர்ஜியே கிடையாது, சோலார் எனர்ஜி கிடையாது, லித்தியம் பேட்டரி கிடையாது, எலக்ட்ரானிக் காரும் கிடையாது. இதெல்லாம் சமீப காலமாக கடந்த 8-10 ஆண்டுகள்ல ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான், விஞ்ஞான மாற்றம் தான் இந்த பொருளெல்லாம் வந்திருக்கு. அது இல்லாத இந்த விமான போக்குவரத்து மின் அளவுக்கெல்லாம் இல்லாத தாண்டி பெரிய அளவுல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய விமானங்கள், ஏகப்பட்ட விமானங்கள், விமான சேவைகள், இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வெள்ளியினுடைய தேவை அதிகரித்து கொண்டு வருகின்றன. அது மட்டும் இல்லாம ராக்கெட் ஆராய்ச்சி கூட வெள்ளியினுடைய தேவை பெரிய அளவுல இருக்கு. ஒரு ராக்கெட்டை உற்பத்தி பண்ணதுக்கு பல டன் கணக்கில் வெள்ளியினுடைய பயன்பாடுகள் பயன்பட்டு வருகின்றன. ராக்கெட் மட்டும் இல்ல, பூமியில் இருக்கக்கூடிய ராக்கெட்டை இயக்கக்கூடிய உபகரணங்கள்ல பெரிய அளவுல வெள்ளியினுடைய தேவை வந்து அதிகரித்து கொண்டு வருகின்றன. அதனாலதான் வந்து வெள்ளியுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது. ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாத ஒரு பொருளா வந்து வெள்ளியும் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்ல, தங்கத்தை பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேற எதுவுமே கிடையாது, நம்ம நகை செய்யறோம். ஆனால் ஆமா, அதையும் தாண்டி இது ஒரு தொழிலுக்கு மூலப்பொருளாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்த வெள்ளியில் 80% மூலப்பொருளாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அதாவது வெள்ளியுடைய 20% தான் நம்முடைய மக்கள் பயன்பாட்டிற்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு கிராம் வந்து 233 ரூபா, தங்கம் வந்து 12,570 ரூபா. ஆமா ஆமா, 200 ரூபா, ஒரு 10 மடங்கு இல்லாமல் ஒரு 7-5 மடங்கு அதிகமா இருக்கு, ஒரு 5-6 மடங்கு அதிகமாக இருக்குது அந்த வெள்ளியோட. ஆனால் இது வந்து ஒரு பாதிக்கு பாதி. இப்ப தங்கம் 12,000னா வெள்ளி கிராம் 6,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துரும் நினைக்கிறீங்களா சார்? இல்ல, அப்படி வராதுங்க. நம்ம எப்படி பாக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு நான் ஒரு 10 லட்சம் ரூபா வச்சிருக்கேன். இன்னைக்கு தேதியில என்னுடைய 10 லட்சம் ரூபா மூலதனத்தை 5 லட்சம் ரூபா வெள்ளிலையும் 5 லட்சம் ரூபாய் தங்கத்தையும் போட்டு 2 வருஷம் பொறுத்து பாத்தீங்கன்னா, தங்கத்தை விட வெள்ளியில் முதலீடு செய்ததுக்கு எனக்கு வந்து லாபம் அதிகமா இருக்கும். அதான் அப்படிதான் பாக்கணும். மற்றபடி இது ரெண்டுத்துடைய விலையில நம்ம மேட்ச் பண்ணக்கூடாது. எதில் முதலீடு செய்தால் வரும் காலங்களில் அதிகப்படியான வருவாய் ஈட்ட முடியுங்கிறது தான் விஷயம். ஆனால் மக்கள் வெள்ளியில முதலீடு பண்ணல பெரிய அளவில் ஆர்வம் காட்டுறது இல்லையா சார்? இந்த கோல்டு மேலதான் அந்த ஈர்ப்பு இருக்குது. அது நீங்க சொல்றீங்க, அது 5 வருஷத்துக்கு இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளி தங்கம் வெள்ளியை தாண்டி இப்பொழுது சும்மா அது இந்த நிகழ்வுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயமா இருந்தாலும் காப்பர் மீது முதலீடுகள் 5 முதல் 10 மடங்குகள் பெரிய வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு முதலீடாக அடுத்த 5 ஆண்டுகள் அது இருக்கும். காப்பர் ரேட், செம்பு ரேட் கூடிட்டே இருக்கா? வெள்ளிக்கு வெள்ளியை விட அதிகமா இருக்கா செம்பு ரேட்? ஆமா, அதான் இல்ல, நான் வந்து வெள்ளியுடைய விலையை விட அதிகம் இல்ல, அதுல இல்ல முதலீடுகளுடைய லாபம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவேன். முதலீடு அதுல முதலீடு பண்ணா. ஆனா மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வெள்ளியில போடுங்க, 5 லட்சம் ரூபாய் காப்பர்ல போடுங்க. இன்னைக்கு 5 வருஷம் பொறுத்த இடத்தையும் பாத்தீங்கன்னா காப்பருடைய முதலீடுகள் பல மடங்குகள் அதிகமான லாபத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா எப்படி முதலீடு செய்யணும், எங்க வாங்கணும், எங்க இருப்பு வைக்கணும், அது யாருக்கும் சரியா தெரியாது. அந்த விழிப்புணர்வு இல்லை. ஆனா வெள்ளி எல்லாருக்குமே அந்த வெள்ளி பயன்பாடு, அந்த வெள்ளி விலை கூடி வருது எல்லாருக்குமே தெரியதா செய்யுது. இருந்தாலும் அதுல பெரிய அளவுல இன்வெஸ்ட் அப்படிங்கிறது இல்லையே இன்னும். இல்ல, இப்போ வந்து மக்கள் வந்து அது மீது முகம் கொண்டு வாங்க தொடங்கி இருக்காங்க. நாங்களே கண்கூடா பாக்குறோம். நிறைய பேர் 100 கிராம் 200 கிராம் 500 கிராம் வாங்குறாங்க, நிறைய பேர் வாங்குறாங்க. சார், இப்போ தங்கம் என்பது வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து ஒரு சவரன் என்பது வந்து ஆகிவிட்டது. அதுதான் இனிமேல் நீடிக்கப் போகிறது. அது பெரிய அளவில் குறைவதற்கு ஒரு 95,000 வரை வேணாம், அதிகபட்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பொதுவாக கிடைக்கிறீர்கள் உங்களை மாதிரி ஆட்கள். ஆனாலும் வந்து இன்று இந்த நகை வாங்குவதற்காக இன்று ஒரு நடுத்தர வர்க்கத்தின் அந்த கடைகளுக்கு வருவது இது எந்த அளவுக்கு குறைந்திருக்குது, இல்லைன்னா குறையலையா? எப்பொழுதெல்லாம் தங்கம் விலை திடீர் என்று உயர்கிறதோ அப்பொழுது 2, 3, 4 நாட்களுக்கு விற்பனையில் சில மந்த நிலை ஏற்படும். அதாவது மனநிலையின் காரணமாக மந்த நிலை ஏற்படும் விற்பனையில்.
அது 2, 3, 4 நாட்களுக்கு பிறகு மீண்டும் அதே விலை நீடிக்கும் பட்சத்தில் மீண்டும் விற்பனை அதே அளவுக்கு இருக்கும். அதாவது சாதாரண நிலைக்கு திரும்பிவிடும். இது மக்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கு.